One, go. நேயர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் ஊடகம். தமிழ் எங்கள் மூச்சு. www.americantamilradio.com என்ற இணையதளத்தினூடாகவோ இறக்கம் செய்யப்படக்கூடிய அமெரிக்க தமிழ் வானொலியின் செயலி டியூனின் மற்றும் ரேடியோ கார்டன் ஆகியவற்றினூடாக இணைந்திருக்கும் அமெரிக்க தமிழ் வானொலியின் நேயர்களுக்கும் யூடியூப் மற்றும் முகநூல் ஊடாக இணைந்திருக்கும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் வலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பு தமிழ் வணக்கங்கள். அமெரிக்க மண்ணின் வாஷிங்டன் தேசத்திலிருந்து இன்றைய நாளும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியுடன் சந்திக்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற எங்கள் தலைப்பில் இன்றைய நாள் நாங்கள் எடுத்து வந்திருக்கும் தலைப்பு உங்களுடன் கருத்து பகிர்ந்து கொள்வதற்காய் கொண்டு வந்திருப்பது உலக தாய்மொழி தினம். வரலாற்றை சற்று பின்னோக்கி தள்ளி செல்லும் இடத்தில் 2000 ஆண்டளவில் ஐக்கிய நாடுகள் சபையினால் அங்கீகாரம் பெறப்படுகின்றது. சர்வதேச தாய்மொழி நாளாக பிப்ரவரி மாதம் 21ஆம் நாளை பிரகடனப்படுத்தி அன்று முதல் மக்கள் அனைவரும் அதை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று பலர் விரும்பினாலும் எங்களுக்கு இருக்கும் இதர கொண்டாட்டங்களுடன் அதற்குரிய முக்கியத்துவம் கிடைப்பதில்லை. அமெரிக்க தமிழ் ஊடகம் இன்றைய இந்த தலைப்பினை இன்றைய இந்த நாளை எடுத்து வந்திருக்கின்றது. இதன் முக்கியத்துவம் என்ன, இதற்கும் எங்கள் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கும் இருக்கும் தொடர்பு என்ன, எவ்வாறு ஒரு தமிழனாய் எவ்வாறு எங்கள் தாய்மொழியை நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம், எங்கள் பின்புலம் என்ன, அதே நேரம் நாங்கள் இருக்கும் அல்லது தற்பொழுது வசிக்கும் அதே சமயத்தில் கடமை புரியும் அல்லது கல்வி பயிலும் இடங்களில் எவ்வாறு எமக்கு இந்த தாய்மொழியை நாங்கள் பெருமையுடன் அடையாளப்படுத்திக் கொள்கின்றோமா அல்லது அதில் ஏதாவது நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றனவா என்பது பற்றி எங்களுடன் கருத்து பகிர்ந்து கொள்ளவும், இந்த தாய்மொழி தினம் தங்களுக்கு எவ்வாறான அனுபவங்களை கொடுத்திருக்கின்றது என்பது பற்றியும் எங்களுடன் கருத்து பகிர்ந்து கொள்வதற்காய் நாளைய தலைமுறை தலைவர்களாய் தலைவிகளாய் எங்களையும் எங்கள் சமூகத்தையும் எங்கள் அடையாளங்களையும் சுமந்து செல்ல காத்திருக்கும் எங்கள் நாளைய தலைமுறை தலைவர்கள் மற்றும் தலைவிகள் சிலரை நாங்கள் இன்று பெருமையுடன் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். அதே நேரம் இன்றைய தலைமுறை தலைவராய் எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் ஒருவரையும் அழைத்து வந்திருக்கின்றோம். அவரது அனுபவங்கள், அவர் சமூகத்தில் தான் பட்ட அல்லது தனது பிரத்யோகமான அனுபவங்களையும் எங்கள் மத்தியில் கருத்து பகிர்ந்து கொள்வதற்காக நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நான் சற்று இடம் கொடுத்து ஒரு புதிய நபரை அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக எங்கள் நாளைய தலைமுறையினரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்குடன் என்னுடன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தொகுத்து வழங்கிட அபிஷா ஜே விஜிதன். வணக்கம் அபிஷா. வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நான் சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி? நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களோட நேரத்துக்கு நன்றி. இறுதி நேரத்தில் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்தில் இந்த தலைப்பினை வழங்கி எம்முடன் இணைந்து பயணியுங்கள் என்று கூறிய பிற்பாடு நீங்கள் இதை எடுத்து எங்களுடனும் எங்கள் நேயர்களுடனும் எங்கள் நாளைய தலைமுறையினருடனும் கருத்து பகிர இருக்கின்றீர்கள். அழைத்து செல்லுங்கள். முதலாவது இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம், நல்லா இருக்கும். என் பேர் அபிஷா. நான் பால்டிமோர் மேரிலாண்ட்ல வசிக்கிறேன். எனக்கு 17 வயசு. நான் 12ஆம் வகுப்புல படிக்கிறேன். தமிழ் எந்த தாய்மொழி. அபிஷா, கொஞ்சம் சத்தத்தை கொஞ்சம் கூட காய்ச்சிங்கன்னா கேட்கறதுக்கு எனக்கு கேட்கறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நன்றி அபிஷா. It is really great to see everyone here today. I haven't seen a lot of you in some time, and it's great to have Aaron and Sachin with us today. So I'm going to start off with Aaron. So Aaron, now you can, I'd like for you to share your experience with Tamil language. வணக்கம் அபிஷா. வணக்கம் ரூபன். அருமையான முன்னெடுப்பு. ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு என்ன அழைச்சதுக்கு. என்னை பத்தி சொல்லணும்னா, என் பேர் அருண் ராஜேந்திரன். நான் கலிபோர்னியாவில் ஒரு சிலிகான் வேலி பேங்க் அப்படின்ற ஒரு வங்கியில வைஸ் பிரசிடென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்க அமெரிக்காவுக்கு ஒரு 6-7 வருடங்கள் இருக்கும்.
இந்த 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 நிகழ்வு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான நிகழ்வு. ஏன்னா வந்து தமிழ் அமெரிக்கா இல்ல வெளிநாடுகளுக்கு வரும்போது தான் இன்னும் தமிழ் மேல உண்டான பிடிப்பு அதிகமாகுது. அத பத்தி இங்க பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் என்னோட சின்ன பின்புலத்த சொல்லணும்னா, நான் வந்து தென்னிந்தியாவுல புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியிலேருந்து பிறந்து வளர்ந்தவர். ஸோ நான் படிச்சது வந்து பொறியியல்ல வந்து கணிப்பொறி ஸ்பெஷலைசேஷன்ல பொறியியல் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் வந்து சர்வதேச வணிகம் இன்டர்நேஷனல் பிசினஸ்ல வந்து பண்ணியிருக்கேன் பிரான்ஸ்ல போயிட்டு. ஸோ அதனால பலதரப்பட்ட இடங்கள்ல அதுல இருந்து அங்க எப்படி நம்ம தாய்மொழியோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப தொடர்ச்சியா எப்ப பார்த்தாலும் அதை பத்தி நினைச்சிருந்திருக்கேன். ஸோ அதை பகிர்ந்துக்கிறதுக்கு எங்க விருப்பம். நன்றி அபிஷா. நன்றி அருணா. அனிதா நீங்க சொல்லலாம். வணக்கம் அபிஷா. என் பேர் அனிதா. நான் டிசியில் இருக்கிறேன். எனக்கு 20 வயசு. நான் இப்போ 3ஆம் வருஷம் யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் படிக்கிறேன். அதுக்குள்ள நான் பெர்ஷியன் லாங்குவேஜும் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜும் படிக்கிறேன். நன்றி. நன்றி அனிதா. ஆகாஷ். அபிஷா, ஒரு சின்ன கருத்து பகிர்வு. உங்கள் அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான். இது உலக தாய்மொழி தினம். எங்கண்ட மொழியில நாங்கள் கதைக்கோணும் என்று தான் எல்லோரும் விருப்பப்படுகிறோம். ஆனால் உங்கண்ட கருத்துக்களை, உங்கண்ட அபிப்பிராயங்களை சொல்றதுக்கு ஒரு நாளும் அந்த மொழியானது தடையாக இருக்கக்கூடாது. எனவே நீங்கள் எல்லாரும் 2வது தலைமுறை தமிழர்களாய் உண்மையில் நீங்கள் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். 2வது தலைமுறை தமிழர்களாய் இருப்பவர்கள் நீங்கள் இன்றைய நாள் இப்படி ஒரு நிகழ்ச்சியில நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வந்து செய்யறதுக்கு பெருமைப்படுகின்றோம். எனவே நீங்கள் ஆங்கிலத்தை கலந்து உரையாடினால் கூட இதில் பிழை இல்லை. எங்கள் கருத்து சரியானதாக இருக்க வேண்டும், அதே நேரம் உங்களுக்கும் அது இலகுவாக இருக்க வேண்டும். எனவே சிரமம் பாராதீங்கள். உங்கள் கருத்து வரவில்லை என்றால் தமிழ் மொழியில், ஆங்கிலத்தில் உங்கள் கருத்தினை பதிவு செய்யலாம். நன்றி. நன்றி அனிதா. ஆகாஷ், you can go ahead. Yeah, I didn't know we were speaking Tamil. Is it okay that Yeah, it's okay. Okay. Hi, I'm Agash Padmadevan. I was born in Sri Lanka, and I came to America when I was 3.5. My entire life I've been surrounded by Tamil speaking language and its culture, and I guess I speak I'm currently studying at the University of Maryland, and I am in the Sri Lankan club in there. So yeah, thank you. நன்றி ஆகாஷ். லக்ஷிகா. Thank you, Abhisha. என் பேர் லக்ஷிகா. நான் இப்ப 20 வயசு. எனக்கு இப்ப 20 வயசு. நான் UMDல பயாலஜி சயின்ஸ் படிக்கிறேன் 3ஆம் வருஷமா. நான் சின்ன நேரம் நான் இலங்கையில தான் பிறந்தேன்னா, நான் 7 வயசு ஆகும்போது இங்க அமெரிக்காவுக்கு வந்தேன். நான் முதல்ல அப்படி சவுத்துல இருந்த நான் பேருந்து அதுக்காக தமிழ் கணக்க படிக்கல, கதைக்கல. இப்போ மேர்லாண்டுக்கு வந்த அப்புறம் தான் எனக்கு கூட தமிழ் கதைக்கலாம். அதாலதான் உங்களை எல்லாரையும் சந்திச்சினான். நன்றி லக்ஷிகா. சச்சின். வணக்கம் அபிஷா. வணக்கம் மாமா. எனது பேர் சச்சின் கனக சுந்தரம். நான் 6ஆம் ஆண்டில் படிக்கிறேன். 7ஆம் ஆண்டில் படிக்கிறேன். நான் 12 வயதில் இருக்கிறேன். கடந்த 6 வருடங்கள் தமிழ் பாடசாலைக்கு போகின்றேன். அதுவும் கம்மங்கலம் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன். மற்றும்
நான் இங்கிலாந்தில் பிறந்தேன். அப்போ இங்க வந்து எனக்கு 2 வயதில் இங்க இப்பதான் வாழ்ந்துக்கிறேன். என்னோட கிரேட் கிராண்ட்ஃபாதர் ஃபாதர் தன்னாயகம் அடிகள் அவர் முதலாவது உலக தமிழ் மலேசியாவில் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார். நன்றி, வணக்கம். ஸோ அபிஷா, இதில் ஒரு சின்ன கருத்து. சச்சின் வந்து பிறந்தது இங்கிலாந்தில், வளர்ந்து கொண்டிருப்பது ஆஸ்திரேலியாவில். இதில் எல்லாரிலையும் மிகவும் வயதில் குறைந்தவர் அவர்தான். அதே நேரம் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் கம்பன் கழகத்துடன் மிகவும் ஈடுபாட்டுடன் இருப்பவர் என்று கூறுவதில் பெருமைப்படுகின்றோம். அதே சமயம் அவர் கூறின இன்னொரு கருத்து, தனிநாயகம் அடிகள் உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும். அவரது பரம்பரையிலிருந்து வந்த சச்சின் கனகசுந்தரத்தை இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றோம். Sachin, if you want to express yourself in English, you're more than welcome to do so. So don't be shy in expressing any thoughts or any feedbacks or sharing your experience cross-culturally from England to Australia, how this transformation had taken you through the lifelong journey. So feel free to express yourself. Thank you. Okay, Abhisha, go ahead. Yes. So today we're here to talk about Saridesa Tamil Molina. So just a brief history. It started with the Bengali language movement of 1952. And this was when Bengali was first part of Pakistan. It was recognized as East Bengal, yes. And here they were fighting for the advocacy to have Bengali as a national language of the region. And the UN took this, recognized this event in 1999 and promoted the International Day of Mother Language. And I'd like everyone to share what the mother tongue means to them. So I'd like to start with Arnanda. கண்டிப்பா அபிஷா. ஸோ தாய்மொழி வந்து என்னுடைய தாய்மொழி தமிழ். நம்ம எல்லாருக்குமே இங்க இருக்க எல்லாரோட தாய்மொழி தமிழ் தான். அதுவே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு சொன்னோடனே ஒரு மகிழ்ச்சி தர்ற மாதிரி ஒரு விஷயம் அது. ஏன்னா மொழின்றது வந்து உணர்வு பூர்வமானது. அது நம்மள அறியாம அது ஒரு கட்டத்துல வந்தே தீரும். எனக்கு வந்து எனது அப்பா வந்து கொஞ்சம் ரொம்ப தமிழ் மொழியில பயங்கர ஆர்வம் உள்ளவர். அவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அவர் வந்து சின்ன வயசுல இருந்து நான் வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப புதுச்சேரியில பிறந்திருந்தேன். ஸோ அங்க வந்து ஆட்சி மொழி வந்து பிரெஞ்சு பிளஸ் தமிழ். ஆங்கிலம் கூட வந்து அங்க 3வது தான். அதனால வந்து நான் படிச்சதுமே வந்து ஒரு 150 வருட பழமை வாய்ந்த ஒரு பிரெஞ்சு ஸ்கூல்ல, ஆக்சுவலி பேரே பெட்டேட் செமினார்ன்ட்டு. அதனால என் கூட படிச்சவங்க நிறைய பேர் வந்து பிரெஞ்சு மொழியை வந்து 2ஆம் பாடமா எடுத்தாங்க, ஆங்கிலம் அண்ட் பிரெஞ்சு. ஆனா எனது தந்தை வந்து இல்ல, தமிழ் இருக்கணும் கண்டிப்பா, நீ அதை மேற்படிப்பு படிப்பியோ இல்லையோ, ஆனா நீ அட்லீஸ்ட் பள்ளி படிப்புல தமிழ் இருக்கணும்னாரு. அதுல இருந்து வந்து எனக்கு அதுக்கான ஆர்வம் ரொம்ப இருந்தது. சிறு வயதுல இருந்து தொடர்ச்சியா மொழி படிக்கும் போது அந்த மொழியில ஒரு ஆளுமையும் இல்ல மொழியில வந்து நம்ம கம்யூனிகேட் பண்றத வந்து ரொம்ப சிறப்பா பண்ண முடியுன்ற ஒரு சந்தோஷம் கிடைச்சது. அதன் பிறகு அதனால அதுக்காக நம்மளுடைய வளர்ச்சியோ இல்ல இதை வந்து சுருங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. தொடர்ச்சியா நான் போயிட்டு நான் வந்து மற்ற மொழிகளையும் படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வந்து இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, தமிழ் மொழி இல்ல தாய்மொழின்றது வந்து ஒரு கண் மாதிரி, மற்ற மொழிகள் வந்து கண்ணாடி மாதிரி. நம்ம எவ்வளவு கண்ணாடிகளை வேணா அணிஞ்சிக்கலாம், நம்ம என்ன விதவிதமான கண்ணாடிகளை அணிஞ்சிக்கலாம். ஆனா கண்ணுன்றது வந்து அதுதான் முக்கியம் ஆக்சுவலா. ஸோ இப்போ நான் வந்து ஐ ட்ரைட் ஆக்சுவலி லைக் கொஞ்ச நாள் ஜெர்மன் லாங்குவேஜ் படித்தேன், கொஞ்ச நாள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படித்தேன். அப்புறமா பிரான்ஸ்ல போய் ஒரு 23 கண்ட்ரீஸோட மாணவர்களோட சேர்ந்து படித்தேன். நான் படித்த ஒரு சர்வதேச வணிக வகுப்புல அங்க பல மொழி தரப்பட்ட பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஆங்கிலன்றது ஒரு மொழிகள்ல ஒண்ணுதான். இட்ஸ் நாட் லைக் அது உன்னுடைய அடையாளமோ இல்லை அது உன்னோட அங்கீகாரமோ அல்ல அப்படின்றது. அப்ப வந்து இந்தியர்கள் தான் நான் பார்த்தப்ப நிறைய ஆங்கிலத்தை டிபெண்ட் பண்ணி ஆங்கிலத்தை வந்து ஒரு பெருமையா பார்த்த ஒரு அனுபவத்தையும் நான் பார்த்தேன். மற்ற ஜெர்மானியர்களோ இல்லை வந்து ஒரு ஸ்பானிஷ் பீப்புளோ அவங்க வந்து அதை மற்றும் ஒரு மொழியா நினைச்சுதான் அவங்க கடந்தாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே நம்ம மொழியை நம்ம வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்ட்டு. ஸோ
அதனால நம்ம மொழி வந்து இப்ப நம்ம மொழிக்கு நமக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து நமக்கும் நல்லது, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப ரூபா நான் சொன்ன மாரி உங்க எல்லாரையுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2ஆம் தலைமுறையா இருந்து இத்தனை வருடங்கள் கடந்து இங்க வந்து குறைவான வாய்ப்புகள் இருந்தும் ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க நெறைய பேரு. அது ஆஸ்திரேலியாலேருந்து இங்க யுஎஸ் வரைக்கும். இத இத தொடர்ச்சியா எடுத்துட்டு போறது நல்லா இருக்கும். ஏன்னா, நமக்கு வந்து நெறைய இடங்கள்ல வந்து தமிழ் பேசுறதுக்கான ஒரு தயக்கங்கள் இருக்கும். ஆனா சான்ஸ் கிடைக்கிறப்ப அத பேசுறது நல்லா இருக்கும். இப்ப நான் பிரான்ஸ்ல இருந்தப்போ ஒரு 6 மாதம் இல்ல ஒரு 7 மாத பிரிவுல தமிழ பேசுறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது என்ன சுத்தி இருந்து. நான் கிரெனோபிள்ன்ற ஒரு ஒரு சின்ன ஊர்ல இருந்தேன். அந்த ஊர்ல ஒரு தமிழர் கூட நான் இருந்த நேரத்துல இல்ல. ஸோ எனக்கான பேசுற ஒரே வாய்ப்பு ஃபோன்லயோ எங்கேயோ தான். பட் இருந்தாலுமே அந்த தமிழ் ஆர்வம் வந்து நமக்கு இருந்துட்டே இருந்தா நம்ம கண்டிப்பா அதுல பண்ணலாம். நான் பிற்பாடு நீங்க அடுத்த அடுத்த ரவுண்ட்ல வந்து ஐ வில் டாக் அபௌட் தமிழ் சார்ந்த ஒரு எப்படி ஒரு சுத்தி கட்டமைப்புகள உருவாக்குறது, ஒரு எக்கனாமி எப்படி பில்ட் பண்றது, அதனால வந்து எப்படி தமிழ் மொழி மேல வந்து இன்னும் ஒரு ஈர்ப்ப உண்டு பண்ணணும்ன்றத நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சில டேட்டாவோட பேசுறேன். பட் இதுதான் வந்து எனக்கு தமிழ் மொழியில தாய்மொழி மேல இருக்க ஒரு ஆர்வத்த பத்திய பதிவு. நன்றி. Hey, Nandri, Aaron, and I really like that connection with the kan and the kannadi. I think that's a really good way to put it. Lakshika, do you have anything? நானும் அருணனா சொன்னது எனக்கு நல்ல விருப்பமா இருந்தது. இப்படி என்ன நடந்தாலும் தமிழ் தான் நாங்க தமிழ் நாங்கள். இப்ப எதுவும் மாத்த இல்லாது. அது நாங்கள் பிறந்தது அப்படித்தானே பிறந்த நாங்கள். அப்படிதான் வாழ்வோம். அப்படிதான் எல்லாம் நடக்கும். Hey, Nandri, Lakshika. Agash? So my experience with the Tamil language was that I never was able to learn it when I was young because until I was like 4, I was not able to speak at all. So, and by that time I was in America, so English was the language I would use. But all my life I've been surrounded by people who learned the Tamil language, and what I learned from there is that there's like an entire culture that that encapsulate that language. Whenever I hear the Tamil language, I usually hear about everyone who lived through the Sri Lankan Civil War and how people lived during in Sri Lanka, and how and I also learned how the language is one of the oldest languages in the world, dating back alongside Sanskrit and other languages as one of the oldest. And I guess what I'm trying to say is that maybe I didn't learn the language, but I did learn that there was an entire culture that came from it. And I guess whenever I see this like entire families talk to each other in this language, I see this like entire culture pass through, and that's what my experience with the Tamil language was. Thank you, Agash. I really like that statement. And I think the history, like knowing the history is really important to know as well, even if you don't know like everything there is to know about the language. Anita, is there anything you'd like to say? Like I learned Tamil from Tamil class that we would have at the Murugan Temple here in DC, but every other Sunday. And I didn't learn that much from the class itself, but I think that the more important thing that, like, from what I remember from those classes is the friendships that I made, like Lakshika and Abhisha. And like, these are friendships that I'm going to keep for my entire life. So even though like I may not be as fluent as I want to be in Tamil, I still have a strong community around me. Thank you, Anita. I think that community statement was really, really profound. I'm going to pass it over to Sachin now. So I came from England to Australia when I was 2 years old, so I don't really remember much in England. But the reason that got me to go study Tamil was, at first my parents took me to Tamil school, and the moment I got there was the older kids, like Annas and Akkas, and they were really just like helping me as well. So like in class, sometimes they'd come in and help us. And also it was like the way the teachers were teaching.
they wouldn't teach like give us a syllabus and then study it. We would generally go through the book together as like a full class and go do fun activities. And also with that interest, I got the Minister's Award, which is I think a prestigious award in Australia, in the whole of Australia. And I really enjoy speaking in it. And the Annazanakas would perform at Kaman Kalam and Tamil School Kalevila, which would be like the funnest times of the year. And it made me want to learn and go onto the same stage they are. And the fun fact is, Tamils are only contained as 1% of the world's population, but in science, they contribute more than other countries in the science point of view, like Ramanujan and C.V. Raman. Thank you. Yeah, thank you, Sachin. You clearly know a lot about this, so I really admire that. And it's great to see that you have these communities of like these Tamil communities in like other parts of the world, especially in Australia. And was there anything in England? I know you immigrated kind of young, but did you have any connections there? My grandparents from my mother's side live there, so we FaceTime them every day, really. So That's it's good. like, and sometimes we talk in Tamil, but in England, I didn't really have much of a connection in Tamil for that. Mhm. Yeah, I agree with that. My cousin lives in England actually, and I don't really know if there's that many people there, but that's a good point to make. And as for me, I immigrated similarly to Agash. I was 3 years old when I first came here. So I was pretty fluent when I first came. Like I was raised in Sri Lanka, and I mean, as for right now, I'm not as fluent as I wish to be, but I think one of the most important things I've come across with our language and our community was probably the temple, and as Anita said, the connections I've built with the people here. So, Ruben, is there anything else you'd like to add to this? நன்றி எல்லாருக்கும். இதில் ஒரு சின்ன தகவல். தமிழ் வந்து மொழியை தாண்டி தமிழ் என்றது ஒரு அடையாளம். எங்களுக்கென்று ஒரு பண்பாடு இருக்குது, எங்களுக்கென்று ஒரு 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 கலை அமைப்பு இருக்குது, எங்களுக்கென்று ஒரு கட்டிட அமைப்பு இருக்குது. அப்போ தமிழ் வந்து ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு எங்கண்ட அடையாளம். ஆங்கிலத்தில் சொன்னால் இட்ஸ் அன் ஐடென்டிட்டி. அப்போ நாங்கள் எல்லோரும், நான் இதை எப்பவும் சொல்லிக்கொள்வது தான், நாங்கள் எப்பவும் தமிழன் என்று சொல்றதுக்கு பெருமைப்படணும். என்ற சச்சின் சொன்ன மாதிரி 1% தான் இந்த பூமி பந்தில் தமிழர்கள் இருந்தாலும் அந்த தமிழர்களின் ஆதிக்கம், தமிழன் இது இலங்கை தமிழர்களை கேட்டால் இது சொல்வார்கள், தமிழன் இல்லாத இடமில்லை, ஆனால் தமிழனுக்கென்ற ஒரு நாடு இல்லை என்று. ஆனால் அதுண்ட உண்மை என்னென்னா, நாங்கள் எல்லா இடத்துலையும் பிறந்திருக்கிறோம், எல்லா துறையிலையும் இருக்கிறோம். அதுதான் அந்த தமிழுக்கும் தமிழனுக்கும் கிடைத்த பெருமை. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் சர்வதேச உலக தாய்மொழி தினம் என்று கொண்டாடோக்க, எங்கெண்ட மொழியை நாங்கள் எடுத்து பார்க்கோக்க, நாங்கள் சொல்கிறோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முதற்பட்ட குடி தமிழ் குடி என்று சொல்லோக்க, அதில் அந்த சொல்லோக்கே ஒரு பெருமை வரும். நான் தமிழன் அந்த அப்படி அது குறிப்பாக நாங்கள் எங்கண்ட சொந்த இடத்தை விட்டு வெளியில் வந்து, அதுவும் அமெரிக்காவாகட்டும், இங்கிலாந்து ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், கனடாவாகட்டும், அல்லது அருண் கூர்ணமாவது பிரான்ஸ் ஆகட்டும், அப்படி ஒரு வெளி உலகத்திற்கு போய் எங்கண்ட அந்த மொழியை கதைக்கோக்க, எங்கண்ட மொழி சார்ந்த அனுபவங்களை பகிரோக்க, அதில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி வேறு ஒன்றுலையும் வராது. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இங்கே வந்து இப்போ 21 வருஷம் ஆகிட்டுது. பென்சில்வேனியா மாநிலத்துக்கு வந்த நான் கல்லூரி படிப்புக்காக. என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரிந்த தமிழ் உணவு பொருட்களோ அல்லது தமிழ் சமையலோ அமெரிக்காவில் அந்த நேரத்தில் 22 வருடங்களுக்கு முதல் உங்களுக்கு கிடைக்கிறது போல் கிடைக்கவில்லை. அப்போ அந்த
அது கூட தமிழண்ட அடையாளம். எங்களுக்குன்னு ஒரு சமைக்கிற முறை இருக்குது, எங்களுக்குன்னு சாப்பிட்ற அந்த கையால் பிணைஞ்சு சாப்பிட்ற முறை இருக்குது, வாழை இலையில் சாப்பிட்ற முறை இருக்குது. அதெல்லாம் அந்த அந்த சயின்டிஃபிக்கோட அல்லது விஞ்ஞான ரீதியான ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மொழியாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ என்னட்ட கேட்டிங்கன்னா தமிழ் வந்து மொழியை தாண்டி எங்கள் எல்லாட்டைய ஒரு அடையாளம். அப்போ அந்த அடையாளத்தை நாங்கள் இப்போ மட்டுமில்லை, இனி வார காலகட்டத்தில் கூட அதை பேணி பாதுகாக்கணும். நான் ஏற்கனவே கூறினது போல், இப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ சச்சின் ஆகட்டும், அனிதாவாகட்டும், லாக்ஷிகாவாகட்டும், என் அபிஷா, என் ஆகாஷ் ஆகட்டும், நீங்கள் எல்லாரும் தமிழ் என்ற அந்த அடையாளத்தால் தான் இந்த வட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. நாங்கள் வேறு வேறு தேசங்களில் வேறு வேறு இடத்துல இருந்தாலும் எங்களை இன்றைக்கு இணைச்சிருக்கிற ஒரு புள்ளி தமிழ். அப்போ அதை மட்டும் மறந்துடாதீங்க, அதோட பயணியுங்க. மற்றது எங்கன்னு இப்போ நான் அனிதாவை பற்றி பேசலாம். அனிதா ஒரு பரதநாட்டியம் டான்ஸர். அப்போ அந்த பரதத்துக்கும் தமிழுக்கும் இருக்கிற தொடர்பு, அந்த அந்த கனெக்ஷன். மற்றது அபிஷா ஒரு கர்நாடக இசை அல்லது தமிழ் இசையை படிக்கிற மாணவி. அப்போ அந்த தமிழுக்கும் இசைக்கும் இருக்கிற தொடர்பு. அப்போ அது எங்க அந்த ஆங்கிலம் என்றது மற்ற மொழிகளையோ மற்றவர்களது மொழிகளை குறைச்சி மதிப்பிட முடியவில்லை. ஒரு தாய்க்கு எப்படி அவனது மகன் முக்கியமோ, எல்லா தாய்க்கும் மகன்மார் முக்கியம்தான். ஆனால் அந்த எந்த மொழி எனக்கு முக்கியம், எனக்குரிய அடையாளத்தை தந்தது எந்த மொழி. அப்போ அதை நான் இனி வரும் காலகட்டத்திலும் எனக்கு இப்போ உங்களை மாதிரி ஆக்களோடையும் பகிர்ந்து கொள்வதில் நல்ல மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுதான் நான் கூற இருந்தது. அபிஷா, நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அடுத்த கட்டத்திற்கு போவோம். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தலைப்பிலான சிறப்பு நிகழ்ச்சி. உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு வழங்கி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் எங்கள் இன்றைய தலைமுறை தலைவர்களாக இருக்கும் அருண் ராஜேந்திரனுடன் இணைந்து நாளைய தலைமுறையினராய் எம்மையும் எங்கள் மொழியையும் எங்கள் அடையாளங்களையும் தாங்கிச் செல்ல காத்திருக்கும் சச்சின் கனகசுந்தரம், லாக்ஷிகா, அபிஷா மற்றும் ஆகாஷ், அனிதா ஆகியோருடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அபிஷா, அழைத்து செல்லுங்கள் அடுத்த வட்டத்திற்கு. அபிஷா, ஒரு சிறப்பு இருக்கு. ரூபன் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா அருமையா பேசுனாங்க. அவங்க வந்து ஒரு பலதரப்பட்ட கருத்தை அழகா சுருக்கமா சொன்னாங்க. அதுதான் நானும் இப்ப அவர் ஆகாஷ் சொல்லும் போதுமே நான் அது ரொம்ப ஃபீல் பண்ணேன். லைக் வென் ஹி செட் தமிழ் as a culture, அதான் தமிழ்ன்றது ஒரு மொழியை தாண்டி அது ஒரு பண்பாடு, அது ஒரு இனம் ஆக்சுவலா. இப்ப பாத்தீங்கன்னா உண்மையா சொல்லணும்னா, மனசுலயும் சொல்லணும்னா, ஒரு வட இந்தியரோட நான் இங்க உட்கார்ந்து பேசினா என்னால அவரோட ரிலேட் பண்ணிக்கிறது இட் வில் டேக் டைம். ஆனா என்னால இப்ப டக்குனு சச்சினோ இல்ல அபிஷா அவங்க கூட பேசும்போது என்னால உடனே கனெக்ட் பண்ண முடியுது. நீங்க சொன்ன மாதிரி அந்த தமிழ்ன்ற ஒரே ஒரு அடையாளம் தான் இங்க. எனக்கு சச்சினை பார்க்கும்போது டக்குனு ஒரு தம்பியை பார்க்குற ஃபீல் வருது. ஏன்னா அந்த தமிழ்ன்றது அந்த ஒரு இன அடையாளம், அதுல ஒரு பண்பாடு இருக்கு. அதன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சி இருக்கு, ஒரு 2000 வருஷம் தொடர்ச்சி இருக்கு அதுல. அதை நான் இதுவரைக்கும் கட்டி காத்துட்டாங்க. நம்மளோட தலைமுறையோ அடுத்த தலைமுறைகளும் அதை எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சின்ன கிவ் பேக் இருக்கு நம்ம கிட்ட. அது இல்ல, ஆக்சுவலா பெரிய பெரிய கடமை அது. அதை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல இந்த மாதிரி இளம் தலைமுறை வச்சு எடுத்துறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். நன்றி. நன்றி அருணா. Yeah, I agree with that statement. I really like the sense of family that we built with Tamil people. I've noticed that a lot. And just the connections I feel with people. Like if I see a Tamil speaking family in public, I'll feel really connected to them just because of the language that we share and this community that we have together. So I know Arunana wanted to discuss the economy and how Tamil affects that. So Arunana, go ahead. நன்றி அபிஷா. ஸோ நான் கொஞ்சம் இப்போ தமிழ் மொழி சம்பந்தமா நிறைய படிச்சுட்டு அதை அதில் என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத பற்றி சின்னதாக பர்சனலாக சில சொந்த முயற்சியில் ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, நம்ம நிறைய இப்போ கீழடியில போய் நம்ம கீழடியில் ஆய்வு பண்றோம். சங்க இலக்கியங்கள்லேருந்து இப்போ என்ன ரெஃபரன்சஸ் இருக்குன்ற வரைக்கும் நம்ம நிறைய ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போகும்போது எங்க அதுல ஒரு தடைகள் இருக்கு அப்படின்றத நான் கொஞ்சம் செக் பண்ணும்போது தான் என்ன தெரிஞ்சதுன்னா, எதற்காக ஆங்கிலத்தையோ இல்ல ஜெர்மனியோ இல்ல இப்ப ஒரு பிரெஞ்சையோ நோக்கி மக்கள் போறாங்க. ஏன்னா அதை சுத்தி ஒரு வணிகம் இருக்கு, அதை சுத்தி ஒரு பிசினஸ் இருக்கு, ஒரு எக்கனாமி இருக்கு.
ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மொழிக்கும் பொருளாதாரத்துக்குமான சம்பந்தம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு கம்யூனிகேஷன் மீடியம், அது வந்து ஒரு பிசினஸ். ஒய் ஆர் யூ, எதுக்கு இதை வந்து இணைக்கிறீங்க, இல்ல இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்புண்டு. ஆக்சுவலா ஏன்னா அதுக்கான காரணம், அதுக்கான ஆய்வுகளோ அதை பத்தி விவாதங்களோ ரொம்ப ரொம்ப அரியுது. அதனால மொழி சார்ந்த விவாதங்கள், லைக் மொழி சார்ந்த பொருளாதாரன்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவா ஆய்வு செய்யப்பட்ட ஒரு பகுதி. இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா வந்து நீங்க எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே மார்வெல் பிக்சர்ஸோட அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்போம். அது எப்பவுமே நமக்கு வந்து இங்கிலீஷ்ல அப்படிதானே நம்ம அதை பார்த்துருப்போம். நம்ம அந்த மொழியிலேயே பார்த்து அதை ரசிச்சிருப்போம். அதுக்கு மொழியுமே தேவையில்லை. ஒரு கட்டத்துல அவங்க பேசுறதே சில இடங்கள்ல தான் வரும், நம்ம ரொம்ப ரசிப்போம். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2020 மார்வெல் இந்தியாஸ் வந்து இந்தியா ட்விட்டர் பேஜ்ல வந்து பொங்கல் வாழ்த்துக்களை வந்து தமிழ்ல போட்டிருந்தது. தை திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு ஹல்கோட அந்த ஒரு ஹல்கோம் பிளஸ் இந்த பிளாக் விடோ அவங்க அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வந்து பொங்கல் பானை வச்சு கரும்பு வைக்கிற மாதிரி ஒரு பிக்சரை போட்டிருந்தாங்க. இது 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 ஏன் அவங்க போடணும்? அவங்க ஆல்ரெடி மார்வெலுக்கு வந்து தமிழர்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா? இது வந்து மார்வெல் வந்து ஆல்ரெடி ரீச் ஆயிருக்கு. ஆனா இப்படி பண்ணும்போது தே வாண்டட் டு கனெக்ட் டு த தமிழ் ஆடியன்ஸ். இதை பார்க்கும்போது நிறைய பேர் அதோட ரீட்வீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் போயிருக்கு. அது ட்விட்டரை யூஸ் பண்றவங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அதை எடுத்து அவங்க வந்து ரொம்ப ஆசையா பகிர்ந்தாங்க. அப்ப வந்து மார்வெல் மாதிரி நிறுவனம் இன்னும் நிறைய இருக்கு. இப்ப ஹாட் ஸ்டார் இருக்கு, இப்ப டிஸ்னி வந்து ஏன் தமிழ்ல வந்து கார்ட்டூன்ஸ் போட ட்ரை பண்றாங்க. ஒரு டிஸ்கவரி சேனல் வந்து கிட்ஸ் சேனலை தமிழ்ல ஓபன் பண்ணுது. நெட்ஃபிளிக்ஸ் வந்து தமிழ் தொடர்களை தயாரிக்குது. இதெல்லாம் வந்து அவங்க வந்து மொழியை வளர்க்கணும்ன்ற எண்ணத்துல வரலாம், நமக்கு தெரியும். அவங்க வந்து ஏன்னா ஒரு தேர்ந்த வியாபாரிக்கு தெரியும் நுகர்வோரோட மொழி தான் சிறந்த மொழின்ட்டு. ஆங்கிலன்றது சிறந்த மொழி கிடையாது, நுகர்வோரோட மொழி தான். நம்ம வந்து 80 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஒரு தமிழ் பேசும் மக்கள் தொகை கொண்டவங்க நம்ம. ஸோ நம்ம வந்து அவங்க ரூபன் சொன்ன மாதிரி நம்ம உலகெங்கிலும் இருக்கோம், ஆனா நமக்குன்னு ஒரு நாடு கிடையாது. ஆனா நம்ம இந்த மொழி பேசும் இனம் வந்து இதை நோக்கி வந்து பிராண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஆனா இதை நம்ம எடுத்து இதை நம்மளால தமிழ் மொழியை வந்து ஒரு வளமான தமிழ் மொழியால நம்ம வளமடைய முடியுமா அப்படின்றது தான் வந்து நான் கொஞ்சம் செக் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்களை இதுல சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் சில சொல்லிக்க விருப்பப்படுறேன். இப்ப நீங்க ஸ்பாட்டிஃபை, கானா அந்த மாதிரி இசை ஒளிபரப்பு தளங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்திய மொழிகள்ல வந்து ஹிந்தி, பஞ்சாபிக்கு எடுத்து தமிழ் தான் அதிகமா கேட்கப்படுது. அப்புறம் விக்கிபீடியால கட்டுரைகள் எடுத்து பாத்தீங்கன்னா இந்திய மொழிகள், ஆங்கிலத்தாண்டி இந்திய மொழிகள்ல ஹிந்திக்கு அடுத்து தமிழ் தான் வந்திருக்கு. உலக லெவல்ல வந்து ஹிந்தி 54வது இடத்துல இருக்கு, தமிழ் 58வது இடத்துல இருக்கு. ஹிந்தி வந்து கிட்டத்தட்ட அரை லைக் 45 ஆல்மோஸ்ட் அரை இந்தியா வந்து பேசிக்கிட்டு இருக்கு. தமிழ் வந்து ஒரு மாநிலம் தான் அங்க பேசுறாங்க, பட் மற்ற நாடுகளில் பேசப்படுறாங்க. ஆனாலும் பெங்காலி அந்த மாதிரி மற்ற மொழிகள் தாண்டி நம்ம அதிகமா இருக்கும், அவங்க நம்ம பாப்புலேஷனை விட அதிகமா இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி இப்ப கிண்டல்ல வந்து அமேசான் பென் டு பப்ளிஷ்னு வந்து இளம் தலைமுறை எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு போட்டி நடத்துறாங்க எவ்ரி இயர். 5 லட்சம் ரூபாய் இந்தியாவில பரிசு கொடுத்து, அது பல மற்ற நாடுகளும் இருக்கு. அதுக்கு அவங்க அதுக்காக சூஸ் பண்ண மொழிகள் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, அப்புறம் தமிழ். இது வந்து அவங்க ஈஸியா வந்து உருதுவையோ இல்ல பெங்காலியோ எடுத்திருக்கலாமே, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ரீச் இருக்கு. பட் தமிழ்ல வந்து நிறைய இந்த எழுத்தாளர்கள் படிப்பவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அதை அவங்க கொண்டு வராங்க. இந்த மாதிரி இப்ப ஒண்ணு IPL வந்து எல்லாரும் பார்ப்பீங்க, எல்லாரும் இந்தியாவில பார்த்திருப்பாங்க கிரிக்கெட்டை. அதை வந்து ஹாட் ஸ்டார் வந்து தமிழ்ல அதை ஒளிபரப்ப ஆரம்பிச்சப்ப கிட்டத்தட்ட 90% ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா 90% நான் வந்து கிரிக்கெட் தமிழ்ல தான் பாக்குறேன். ஆக்சுவலா நான் சின்ன வயசுல இருந்து ஆங்கிலத்தை பார்த்தோம், தமிழ்ல தான் இப்ப பார்க்க எனக்கு பிடிக்கும். 90% மக்கள் வந்து when they given a choice between English and Tamil, they should switch to Tamil. ஸோ இந்த மாதிரியான அப்பனா இந்த என்டையர் பிசினஸ் அண்ட் எக்கனாமியை வந்து இன்னும் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கோம். நம்ம வந்து தொடர்ச்சியா இப்ப கூகுள் மேப்ஸ் வந்து நான் தமிழ்ல உபயோகப்படுத்துறேன். நம்ம இன்னும் நிறைய உபயோகப்படுத்த ஆரம்பிக்க தான் கூகுள் மேப்ஸ் இன்னும் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. இன்னும் வந்து லைக் இப்ப மைக்ரோசாஃப்ட் வந்து ரியல் டைம்லேயே டிரான்ஸ்லேஷனை கொடுக்குறாங்க. நம்ம வாய்ஸ் கொடுக்கும்போது ரியல் டைம்ல இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சிரி கிட்டயோ இல்ல ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் கிட்டயோ தமிழ்ல உரையாடும் போது அதோட நமக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், அதை சார்ந்து எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாகும். அப்ப தொடர்ச்சியா என்ன ஆகும்னா நிறைய தமிழ் பேசுற மக்கள் அதிகரிப்பாங்க, நம்ம சுத்தி தமிழ் நிறைய கேட்க ஆரம்பிக்கும். அப்ப அதனால தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பிளஸ் தமிழோட ரீச் இன்னும் நிறைய போகும். நிறைய தமிழை தாய்மொழியா இல்லாதவங்களுமே தமிழை கத்துக்க ஆரம்பிப்பாங்க ஆசையா. அப்ப வந்து நம்மளால கண்டிப்பா இந்த மொழியை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து பயங்கர பாய்ச்சலோடு எடுத்துட்டு போக முடியும். இதை வந்து நம்ம விருப்பத்தோடவே செய்ய முடியும். இது சார்ந்து நம்ம நிறைய பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. இப்ப நிறைய பாத்தீங்கன்னா ஆப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, தன்னோட குழந்தைக்கு வந்து கலிபோர்னியால தான் வந்து என் குழந்தைக்கு வந்து கத்துக் கொடுக்கணும் நான் சில தமிழ் இதெல்லாம், எனக்கு நல்ல ஆப்ஸ் கொடுங்க, திருக்குறளுக்கு நல்ல ஆப் இருக்கான்னா உண்மையில தேடி பார்த்தா ரொம்ப இல்ல அதுல. ஆனா ரஷ்ய மொழியில போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆப்ஸ் இருக்கு, அவ்வளவு இணையத்துல வந்து அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு அது கத்துக்கிறதுக்கு, ஒரு குழந்தை கத்துக்கிறதுக்கு. அப்ப இங்க வந்து தேர் ஆர் கஸ்டமர்ஸ் பட் தேர் இஸ் நோ லைக் சப்ளை. இந்த சப்ளை டிமாண்டை வந்து நம்ம ஈஸியா வந்து பண்ணலாம். இதுக்கு வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, இதை பத்தி நான் பேசும்போது சொல்லுவாங்க
அப்ப ஆங்கிலத்தை விட்டுட்டு தமிழுக்கு போகணுமா? கண்டிப்பா கிடையாது. இப்ப அவங்க ரூபன் சொன்ன மாதிரி எல்லா மொழியுமே நமக்கு முக்கியம் தான். ஆங்கிலத்துல ஒரு ஆப்பை பண்ணும்போது அதே ஒரு ஆப்பை வந்து தமிழ்லயுமே நீங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, அதுவுமே கேபிஎம்ஜி கூகுளோட ஆய்வு சொல்லுது 2021 ப்ரொபென்சிட்டி டு இன்டர்நெட் அடாப்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஆங்கில மொழியிலேருந்து உங்க தாய்மொழிக்கு போற அந்த ப்ரொபென்சிட்டி, அந்த அந்த அடாப்ட் பண்ற அந்த அந்த சூழ்நிலை வந்து எத்தனை பேர் நீங்க சான்ஸ் கொடுத்தா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து 2016 42% தமிழ் மக்கள் வந்து நாங்க தமிழுக்கு ஸ்விட்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே 2021 வந்து 74%. இந்தியாவிலே ஹையஸ்டா தான். இப்ப பாத்தீங்கன்னா மற்ற மொழிகள்லாம் வந்து 40-30% கூட கிடையாது. அப்பனா வந்து அந்த தமிழை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கு. அதை சுத்தி ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. அது அதை வந்து உங்களை மாதிரி இளம் தலைமுறைகள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நீங்க உங்கள நிறைய பேர் யூ வில் பி கிரியேட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ், ரைட்? லைக் யூ வில் பி, நீங்க ஸ்டார்ட் அப்ஸ்களை உருவாக்கலாம், இல்ல நீங்க வந்து இல்ல ஒரு பெரிய கம்பெனில பெரிய பொறுப்புகளை போவீங்க. அங்க போகும்போது இதெல்லாம் நீங்க அங்க எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து இதோட ரீச் அதிகமா இருக்கும். நன்றி. நன்றி அருணண்ணா. ரூபன் நன்றி 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 அபிஷ. ஒரு அருண் கூறினது பல சிறப்பான கருத்துக்களை கூறியிருந்தார். இதில் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அதை ஒரு தமிழ் சார்ந்த பொருளாதாரம், அந்த சுருக்கம் என்னன்னா தமிழன் சார்ந்த பொருளாதாரம், அது ஒரு புதிய சிந்தனை. இப்போ எடுத்தோம்னா ஃப்ரெஞ்ச் மார்க்கெட், அமெரிக்கன் மார்க்கெட், பிரிட்டிஷ் மார்க்கெட், சைனா மார்க்கெட், ஜப்பான் மார்க்கெட் என்று தான் பங்கு சந்தைகள் எல்லாம் அந்த அந்த கோணத்தில் செல்லும் இடத்தில் தமிழ் சந்தை அல்லது தமிழ் மார்க்கெட் என்று ஒன்று வராதா என்ற அந்த ஏக்கம் வருது. இப்போ அருண் கூறின பிறகுதான் நல்லா இருக்கே கேட்க, ஓகே, ஏன் எங்களால் செய்ய முடியாது? அதற்கு இப்போ நீங்கள் சொன்ன அந்த அடாப்டபிலிட்டி, இன்டர்நெட்டை, இணையத்தை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கூறின அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வர ஒரு சீரீஸை தமிழில் மொழி மாற்றம் செய்ய முடியும் என்றால் அதற்கு என்ன அந்த பல கோணங்களிலிருந்து உதவி வரும். இதில் நாங்கள் செய்ய வேண்டிய பங்கு என்று ஒன்று இருக்குது. ஒரு தமிழனாய், தமிழ் சார்ந்த குடும்பமாய், தமிழ் சார்ந்த நண்பர்களாய் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பங்கு இருக்கிறது. அது என்னவென்றால் தமிழில் பேசுறது, எங்கண்ட அடையாளங்களை பேணி பாதுகாக்கிறது. எங்களில் பலர், நான் பலர் என்று கூறுவதில் எனக்கு தயக்கமில்லை, எங்களில் பலர் இப்போ கூட நாங்கள் தமிழன் என்று கூறுவதற்கு தயங்குகிறோம். ஆங்கிலம் சார்ந்த மொழியைத்தான் பேசுவோம் என்று பயிற்சி எடுக்கின்றோம். வீட்டில் ஆங்கிலம் பேசுகின்றோம், பிள்ளையை தமிழ் பாடசாலைக்கு அனுப்புகின்றோம். அப்படி இருக்கிற இடத்துல எப்படி நாங்கள் அடுத்த தலைமுறையினர், இப்போ நீங்கள், நான் எல்லா பிள்ளைகளுமோ எல்லா பெற்றோரும் அப்படி என்று கூறவில்லை. ஒரு உதாரணம் கூறுகின்றேன். எனது மகன் 2வது தரம் படிக்கின்றார் அமெரிக்காவில். ஜூம் இணையத்தின் ஊடாக தற்பொழுது கல்வி நடத்தப்படுகின்றது. காலையில் அந்த காலை கூட்டம் இடம்பெறும் பொழுது, 1வது இணைய கூட்டம் இடம்பெறும் போது எனக்கு ஒரு குரல் கேட்கின்றது. நான் அவருடன் இருந்து அந்த 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 பள்ளி கூடம் எப்படி நடக்குது என்று பார்க்கும் பொழுது 1வது குரல் கேட்கின்றது, வணக்கம், எனது பெயர் இது. நான் என்னையே ஒரு முறை கிள்ளி பார்த்து கொண்டேன். அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் ஆங்கிலத்தில் கல்வி பகலும் ஒரு பாடசாலையில், ஆரம்ப பாடசாலையில் ஒரு மாணவி தான் தமிழ் என்று வணக்கம், எனது பெயர் இது என்று கூறுவது உண்மையில் மகிழ்ச்சிக்குரிய விடயம். ஏனென்றால் அப்படி யாரும் கூறவில்லை. மற்றவர்கள் எல்லாரும் தங்களை நான் இவர் இப்படி என்று அடையாளப்படுத்தி கொண்டாலும் இன்று பிப்ரவரி மாதம், இது ஆரம்பித்தது கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு நாளும் அந்த காலை ஆராதனை அல்லது காலை கூட்டம் இடம்பெறும் பொழுது இந்த மாணவி தன்னை யார் என்று அறிமுகப்படுத்துவது தமிழில்தான். போன வெள்ளிக்கிழமை அதன் மாற்றத்தை நான் கண்டேன். இவர் வணக்கம் கூறுகின்றார். அமெரிக்காவில் பிறந்த ஆங்கில மொழியை பேசும் ஆசிரியை பதிலுக்கு வணக்கம் என்று தமிழில் கூறுகின்றார். அதுதான் இந்த மொழி எங்களுக்கு கொடுத்திருக்கும் அடையாளம், இந்த மொழி எங்களுக்கு தந்திருக்கும் அந்த ஒரு கம்பீரம். அந்த தமிழ் என்று கூறவுக்கு எங்களை உள்ளுக்குள் ஒன்று வருது. அதோடு சேர்ந்து பல பரிணாமங்கள் இருக்கின்றது. இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கள், ஏன் இந்த ஜல்லிக்கட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள், அதுக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்ற. அப்போ அருண் கூறினது போல, நீங்கள் பலர் கூறினது போல, நாங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே போவோம்டா
அது அப்படியே போய்க்கொண்டே இருக்கலாம். இது ஒரு 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 வகை போதை. இந்த போதைக்கு, தமிழ் என்ற போதைக்கு நாங்கள் அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து வெளியில் வர முடியாது. ஆனால் மற்ற மொழிகளும் தேவைதான், மற்ற தொழில்நுட்ப அறிவும் நமக்கு தேவைதான், விஞ்ஞானமும் தேவைதான். ஆனால் எங்களுக்கு எப்பொழுதும் சோறும் சாம்பாருமோ அல்லது சோறும் ஆட்டுக்கறியும் முக்கியமோ, அதே மாதிரி எங்களுக்கு எங்கண்ட மொழியும் எங்கண்ட அடையாளமும் முக்கியம். நான் அருண் கூறின இடத்துக்கே மீண்டும் அழைத்துச் செல்கின்றேன். இந்த தமிழ் சார்ந்த பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் நாளைய தலைமுறையினராகிய இந்த 4 பேர் சார்ந்தோர், இவர்களை நாங்கள் எங்கள் நாளைய தூதுவர்கள் என்று வைத்துக் கொண்டால் இவர்கள் என்ன செய்ய முடியும் அருண்? கண்டிப்பா ரூபன், நீங்க சொன்ன மாதிரிதான் முதல்ல வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு கன்சியூமராகவே ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்சுக்கிட்டாலே தானா அந்த சந்தை நம்மளை நோக்கி வரும். இந்த சந்தையை வந்து தாண்டி வந்து ஒரு நிறுவனங்கள் போயிட முடியாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் ஒரு அடையாளத்துக்காக தான் இப்ப நான் என் பேர் ஆக்சுவலா இங்க மாத்துறேன். என் அருண் ராஜேந்திரன் தமிழ்ல நான் வச்சேன். இது பண்ணணும்னு சொல்லல. பட் இது என்னன்னா, இதை பண்ணும்போது ஜூம் உடனே பார்க்கும், என்னடா இது ஏதோ வேற ஒரு ஃபாண்ட் இருக்கே, அப்ப நம்ம வந்து தமிழ் ஃபாண்ட்ஸை உள்ள சேர்க்கணும், இன்னும் நிறைய தமிழ் ஃபாண்ட்ஸை கொண்டு வரணும். இல்லாத மொழிகள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாடி எல்லாம் தமிழ் ஃபாண்ட்னா ஒரு பாக்ஸ் மாதிரி எல்லாம் வரும். ஸோ உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் போதே வந்து நிறைய வரும். நீங்க சொல்ற மாதிரி தமிழ்ல பேச ஆரம்பிக்கணும். இப்ப வாட்ஸ்அப்ல எல்லாம் நான்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தமிழ் மொழியில தான் வந்து, தமிழ் தெரிஞ்சவங்க கிட்ட தமிழ் மொழியில மட்டும்தான் வந்து டைப் படிப்பேன். அதான் தமிழ் தெரியாதவங்ககிட்ட ஆப்வியஸா ஆங்கிலத்துல தான் நம்ம பேசி ஆகணும். அதை பண்ணும்போது தொடர்ச்சியா அவங்களோட அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்குன்னே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் தமிழ் சார்ந்து. ஏன்னா இப்ப வந்து இது வந்து இப்ப ஒரு மொழிபெயர்ப்பு சார்ந்த விஷயம் மட்டும் அல்ல. இது இப்ப வந்து ஒரு சிறியில வந்து கொண்டு வரணும்னா ஹவ் ஆர் யூ, நலமா அப்படின்ற லெவலோட நிறுத்திட முடியாது. இது வந்து ஒரு நிறுவனங்கள் நம்மளை நோக்கி வரணும்னா தமிழர் நிலப்பரப்பு, தமிழரோட வாழ்வியலை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம நிறைய ஒரு வாடிக்கையாளரா நம்ம நிறைய பண்ண ஆரம்பிச்சனாலே நம்ம நோக்கி வந்துடும். இப்ப நீங்க சிம்பிளா சொல்லணும்னா வந்து இப்ப சீன மொழி எடுத்துங்களேன். அங்க வந்து கூகுளுக்கு பதிலா பைடோன்னு ஒரு பெரிய நிறுவனத்தை கட்டமைச்சு இன்னைக்கு கூகுளை த்ரெட்டன் பண்ற அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு யூடியூபுக்கு பதிலாக யூகின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து நெட்ஃபிளிக்ஸுக்கு பதிலாக ஈக்வின்னு ஒரு கம்பெனி இருக்கு. எல்லாமே இப்ப அமேசானுக்கு பதிலாக அலிபாபான்னு இருக்கு. அவங்க பண்றது அதே தொழில் தான். பட் அவங்களோட இன்டர்ஃபேசஸ் சீனா இது. ஆனா அது ஏதோ வந்து காப்பி கேட் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பார்த்தா ஈக்குவலா இருக்கு. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, கூகுளோ இல்ல மற்ற நிறுவனங்களோ உங்க பிரச்சனை மொழி தானே, அப்ப நான் மொழியை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாத்த ஆரம்பிக்கிறாங்க. மார்வெல் வந்தது. இப்ப டைட்டன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மிகப்பெரிய கடிகார கம்பெனி இந்தியாவில். அவங்க வந்து நம்ம தமிழ்நாடுன்ட்டு ஒரு சீரீஸே விட்டு டயல்ல வந்து தமிழ் எழுத்துக்களை போட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஏன்னா இப்ப நம்ம வாங்க ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், அதை நம்ம வாங்க ஆரம்பிக்கிறோம், அதை பேச ஆரம்பிக்கிறோம். இப்ப நான் வந்து நண்பர்களுக்கு எல்லாம் தமிழ்லயே வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம், ஒரு திருவள்ளுவர் சிலையோ இல்லை தமிழ் சார்ந்து. அப்ப என்னன்னா, அதை நோக்கி வந்து நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். இப்ப சோசியல் மீடியால தமிழை பயன்படுத்தலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், நீங்க சொல்ற மாதிரி பேசுறது, எழுதுறது, அதெல்லாம் நம்ம தமிழ்ல தமிழ்ல வந்து ஒரு கருத்தை போய் பேஸ்புக்ல நம்ம அடிக்கும் போது அது வந்து நோட்டீஸ் பண்ணப்படும். அதை நோக்கி மாத்துவாங்க. இப்ப நம்ம தமிழ்ல வந்து மேப்ல போய் பார்க்கும்போது அதை வந்து உடனே அவங்களோட அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் பேர்ஸ், மொழி ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நிறைய லட்சக்கணக்கான வாக்கியங்களை வந்து ஆட்டோமேட்டட் முறையில, தானியங்கி முறையில வந்து மைக்ரோசாஃப்ட் பண்ணிட்டு இருக்கு 2017 இருந்து. ஆனா என்னன்னா, அதனோட பயனீட்டாளர்கள் இல்லைன்னா அதை நிறுத்திடுவாங்க. அதுதான் நமக்கு வந்து ஆங்கிலமும் தமிழும் ஒரு வாய்ப்பா இருக்கும். நம்ம ஆங்கிலத்தை சூஸ் பண்ணிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், நம்மளே அறியாம அதனுடைய பயன்பாடை கம்மி பண்ணிடுறோம். அப்ப அந்த பயன்பாடுகளை அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது தானா வர ஆரம்பிக்கும். இதோட இது நான் பண்றதை பார்த்து இன்னும் 2 பேர் பண்ணுவாங்க, நீங்க பண்றதை பார்த்து இன்னும் 5 பேர் பண்ணுவாங்க. இப்ப அவங்க சொன்ன மாதிரி வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு அவங்க குழந்தை அந்த பேரை வந்து இன்ட்ரோடியூஸ் தமிழ்ல வந்து அறிமுகப்படுத்தும் போது அதே மாதிரி மத்தவங்களும் வந்து அது பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஆச்சரியமா இருந்த விஷயம் வந்து ஒரு நார்மலா மாற ஆரம்பிக்கும். ஓகே, திஸ் இஸ் நார்மல், இவங்க கிட்ட நம்ம இதுலதான் பேசணும் அப்படின்ட்டு. அப்ப வந்து அதோட ரீச் வந்து அதிகமாகும். அப்புறம் நம்மள ஒருத்தரே வந்து என்ன பண்ணுவோம், ஆமா எனக்கு இது தேவையா இருக்கே, இப்ப என்ன பண்ணலாம், நம்மளே வந்து ஒரு ஆப்பை உண்டு பண்ணலாமேன்ட்டு இப்ப எனக்கே தோணிட்டு இருக்கு. இப்ப என்னுடைய சில நண்பர்கள் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல நான் தமிழ் அடிப்பேன், ஆனா எனக்கு என்னன்னா தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வருது, எனக்கு அது வந்து ஒரு எம்பாரசிங்கா இருக்கு, அதனாலதான் நான் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், தமிழ்ல அப்ப வந்து தமிழ் தானா திருத்துற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கூட இல்லை நம்ம கிட்ட. ஸோ சம்ஒன் கேன் ஆக்சுவலி ஒர்க் ரைட். அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க அவ்வளவுதானே, எனக்கு நீ டேட்டா பேச கூட நானே தமிழ்ல இப்ப இங்கிலீஷ் எப்படி ஸ்பெல் செக் மாத்திர மாதிரி தமிழ்ல கிராமர்லி மாதிரி ஒரு ஆப்பை உண்டு பண்ணிடலாமே, உடனே அங்க அதுக்கான ஒரு ஆப் உருவாகுது. அதை பண்ண ஆரம்பிக்கும் நிறைய பேர் வாடிக்கையாளர்கள் அதுக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி அந்த யூசேஜ்னால வந்து எக்கனாமி கண்டிப்பா பில்ட் ஆகும். ஸோ இப்ப நீங்க நார்மலா எடுத்துங்களேன், மொழியே வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ என்ன சொல்லுதுன்னா, இப்ப உலக லெவல்ல 7000 மொழிகள் இருக்கு. அது வந்து இன்னும் 50 வருடங்கள்ல பாதியா குறைஞ்சிருன்றாங்க. மொழி இறக்குறதுன்றது வந்து
அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு துயரம். அது அது வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸை விட அது வந்து ஒரு மொழி, ஒரு பண்பாடு, அது பின்னாடி ஒரு இனமே அழிஞ்சு போகும்போது அதோட வலி வந்து அதிகமா இருக்கும். அதை காக்கிறதுக்கான ரீசன்ஸ் தான் இதெல்லாம் நம்ம பண்ண அந்த மொழி இறக்காம அது வந்து நம்ம கூடவே செயல்படும். ஸோ இதான் உங்களுக்கு பதில் வச்சாலும் தெரியல. பட் இதுதான் நம்ம பயன்பாடு அதிகரிக்க அதை நோக்கி அதோட வருமானமும் அதோட பொருளாதாரமும் கண்டிப்பா உயரும். நன்றி நன்றி அருண். அபிஷா, அடுத்த வட்டத்திற்கு போவோம். நீங்கள் அடுத்த தலைப்புகளை மற்றவர்களுடன் உரையாடலாம். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய நாள் சர்வதேச தாய்மொழி தினத்தை முன்னிட்டான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது. அபிஷா. Nandri Rubenko. So I think it's really important to address the challenges and the benefits that come with how we were brought up in our language. So I'd like to start with Sachin. ஸோ நான் கம்மங்கலம் போகும்போது, நான் primary ஸ்கூலில் இருக்கும்போது, we did a video about our culture. So we had to create an interview someone, and I chose என்னோட கம்மங்கலத்தின் chairman, ஜெயராம் ஜெகதீஸ்வரன். ஸோ அவர் சொன்னா அந்த பெனிஃபிட், லைக் இப்போ தமிழ் கல்யாணத்துக்கு போயிட்டா இங்கே இங்கிலீஷ்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க அவங்கெல்லாம் சாரி போட்டு இல்லை குர்தா போட்டு வருவாங்க. ஆனால் அது before you couldn't see that wouldn't happen at normal weddings. So now you can see how culture is developing more as time goes on. Like Arun Anna said, this happened in Tamil school, but we had to, for Kalivala was a fun thing. So for Kalivala we'd put on a show and per grade and class. And what we did to engage our kids, to engage all the kids, was we created a play based off the movie Avengers Endgame. And our teacher helped us with that. And when the kids were watching, before the other ones, they got a bit bored and started playing other games. Then our one, apparently my mom was saying this from the audience point, that none of the kids would have left the seats until the end finished. So like as culture, as our Tamil develops and as also English progresses, so does Tamil as a culture. Nandri. Nandri Sachin. Have you experienced any challenges with Tamil based on your experience in Australia and England? If there's sometimes, like my friends, like before when I was younger, for like cultural days at school, we'd wear our cultural clothes and come to school. And when I would wear a vesti, I'd find it uncomfortable, but my friends would wear like jeans and shirts. And then I would be like one of the only ones who's wearing like the proper Tamil clothes, like one of the odd ones out. And sometimes they make fun, but sometimes they'd understand. So it's like a two-sided. And Nandri Sachin. Yeah, I completely relate to that. Well, actually not exactly, but from my elementary school, like it was a very diverse population. It was like called an international school just because of that. And we'd always have like these cultural days and everyone just share like where they came from, their origins, everything like that. So I'm really grateful that I was able to grow up in such an accepting community. And even now, like I really haven't had any bad experiences with Tamil. Like if I'm on the phone with Amma, like at school, like people might overhear and be like, wow, that's so cool. Like I love that language. And I know it's not like a universal experience for everyone, but I'm really grateful that I've been able to have that. So Anita, is there anything you'd like to say? I don't know about like I've also like kind of grown up in a very diverse area, so I haven't had challenges like externally, but I think for me personally with learning the language, my parents would speak Tamil at home, but when they would talk to me in Tamil, I would respond in English, so I never really got used to speaking Tamil. And now that I'm older, I feel very self-conscious when I have to speak Tamil because I feel like my pronunciation is very wrong. But
So yeah, that's like one of the challenges that I face in being able to like learn how to speak Tamil well, even though I can understand most of it. Yeah, thank you, Anita. I think I've experienced that a lot as well. And even now, like I give like mixed responses in like Tamil and English sometimes, which like sounds really weird from an external perspective. But, Agash, is there anything you'd like to say? Yeah, it's kind of similar to Anita, but um, like as I'm because I haven't been able to learn the language very well, I often feel left out whenever I go talk to my cousins in either Germany or Switzerland, or and when we have a family reunion like that, it's tough to talk to them because it's very they're usually more comfortable speaking in Tamil, whereas I'm not. I can't even. It's hard for me to do so, so I often feel left out when I talk when it's talked. So it kind of feels a little bit. It's always hard if you're not able to speak the language, if to connect to that culture. But at least they try to help. They try to adjust to me, and I would try my very best to adjust to them. And in the American world, mostly lucky that nobody has really discussed my language too much. But this is more about a cultural thing than a language thing. But in Sri Lanka, we, as some of you, probably all of you know, we had a war in Sri Lanka. There was a war that lasted for nearly 30 years, and it was the Tamil Tigers wanted equality between the Sinhalese and the Tamils. And this, by the way, I'm not saying that. Well, I'm just saying that it's more like the Sinhalese government versus the Tamil community. When I said that I supported them, a lot of people in my class, even an Indian, didn't understand it, and they made fun of the name Tamil Tigers, and kind of generally made fun of the name, and they were like, "Hey, it's the Tamil Tiger," and all that. And I think the worst part of it was, you guys do know, I guess, about the Sri Lankan bombings that happened 2 years ago, almost. And when it was mentioned during class, it was very hard. Like, luckily, my family, I didn't have any family members who were affected, but it was very sudden and very hard to hear about that. And they still didn't, and one of them, the Indian, didn't take it seriously and still said Tamil Tiger. And I just felt like, I just feel like it's less, I feel like it's genuinely, I just feel like it's a challenge. There are challenges to being in the Tamil culture and in the Tamil language, but at the same time, I guess it is one of those things that does happen, and I hope that and I do expect more challenges like that in the future. But I feel like at the end, I know, I think it's important that we know who we are and our identity, so that we can grow as people, and we don't have to listen to the trolls. Thank you, Agash. I'm really sorry you had to go through that experience, but there's just a lot of ignorance, like as a community, just among everyone, that we still have to work on, whether you're Tamil or not. And it really does affect like a lot of minorities. And Lakshika, is there anything else you'd like to add? For me, one of the challenges was when I moved to America. I moved to the southern part, like Alabama and Georgia. And most of you would know that that's not really diverse. So it was really hard to find any South Asians in general. So it was even more difficult to find anyone Tamil. And because of the fact that we weren't in such a diverse county or state, I found it harder to like communicate with someone. So because of that, I wasn't able to speak Tamil and learn as much. I was only 6 years old, so I was still able to learn, but not as much as I would have if I was in a more diverse area. But because it's such a small community, I think that whenever we do find anyone Tamil, we'll grow closer to them. So I think that's a big benefit. Yeah, thank you, Lakshika. I agree with that as well. Aaron, is there
anything you'd like to say? Yeah, so you were asking me, right? Abhita? Yeah, I don't know. Yeah, sorry. எனக்கு வந்து தமிழ் தமிழ் மொழி வந்து நிறைய மனநிறைவுகளையும் சந்தோஷத்தையும் நிறைய இடங்கள்ல கொடுத்துருக்கு, நிறைய நன்மைகளையும் கொடுத்துருக்கு. அது அது நம்ம அது நம்ம எல்லாருமே வந்து பகிர்ந்துக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா வந்து ஒரு சவால்னு பார்த்தா எனக்கு வந்து உங்களை விட எனக்கு கொஞ்சம் வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் மை லைஃப் வாஸ் அவுட் சைட், வாஸ் இன் இந்தியா அண்ட் வித் a lot of Indian people, right? ஸோ அதுல வந்து நான் தொடர்ச்சியா பார்க்குற விஷயம் என்னன்னா வந்து ஒரு மாதிரி அடுத்த மொழியை திணிக்கிறது வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். எங்க போனாலுமே வந்து ஒரு மாதிரி திணிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தமிழை பத்தி பேசும்போதோ இல்ல ஏதாவது ஒரு நம்ம நம்ம மொழியில் நம்ம உரையாடும் போதோ நம்ம சார்ந்த மக்கள்கிட்ட உரையாடும் போது கூட வந்து ஏன் இதெல்லாம் பேசுற, இல்ல இந்தியாவட்டும், இல்ல நீ இந்தியன் தானே, இந்திய பேசு, இந்தி தானே தேசிய மொழி, அந்த மாதிரியான நிறைய ஒரு அறியாமைலாம் வந்து சொல்லப்படுற விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா வந்து ஒரு தமிழர்கள்கிட்ட இருக்க மிகப்பெரிய குணம் வந்து நான் பார்த்தது என்னன்னா, நம்ம என்னைக்குமே திணிச்சதில்லை நம்ம மொழியை. இதுக்கு இங்க இந்த இந்த நிகழ்வே ஒரு எக்ஸாம்பிள் தான். முதல்ல ஆரம்பிக்கும் போதே வந்து அவங்க ரூபன் வந்து அழகா சொன்னாங்க, உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துற எந்த மொழியா இருந்தாலும் அதுல பேசுங்க, நீங்க வந்து இந்த இந்த மொழி வந்து ஒரு தடைக்கல் இல்லை அப்படின்றது. ஆனா எனக்கு ஏற்பட சவாலா நான் பாக்குறது, மத்தவங்க தொடர்ச்சியா திணிக்கும் போது அதற்கு நம்ம பதில் சொல்லும் போதே வந்து they get offended sometimes and அந்த ஒரு cordial relationship is slightly getting like ஒரு மாதிரி அது கொஞ்சம் அடிபடுது. ஸோ அந்த இடங்கள்ல வந்து நம்ம பொறுமையா தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இது என்னோட அடையாளம், இது என்னோட மொழி, இதை நான் வந்து பேசுறேன். உங்ககிட்ட பேசுறதுக்கான மொழியில நான் வந்து அங்க நான் என் மொழியை திணிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன். அது அது நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. அப்புறம் இந்த இந்த வருத்தம்னு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து வருத்தம் என்னன்னா வந்து நிறைய தமிழர்களே வந்து தமிழை வந்து ஒரு 2ஆம் பட்சமா பாக்குற ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அது ஒரு ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒரு 10 பேர் இருக்கோம்னா அதுல ஒரே ஒரு நான் தமிழர் வந்தா கூட நானே வந்து ஆங்கிலத்துக்கு மாத்துவேன் அந்த டைட்டில், அந்த கான்வர்சேஷன். ஏன்னா அந்த ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. இல்லைனாலும் அவருக்கு வந்து தொடர்ச்சியா நான் மொழி பெயர்த்துக்கிட்டே இருப்பேன். இதை பத்தி பேசுறோம், இந்த கான்டெக்ட்டை பத்தி பேசுறோம், பிகாஸ் அவங்க தே ஷுட் நாட் லெஃப்ட் அவுட். ஏன்னா தமிழர்களோட அந்த பண்பாட்டிலே வந்து அந்த டைவர்சிட்டி, இன்க்ளூஷன், விருந்தோம்பல், அந்த அறம் எல்லாமே இருக்கு. அது வந்து நம்மள எப்பவுமே வந்து யாருமே தள்ளி வைக்காது. ஆனா வந்து தமிழர்கள்கிட்ட நான் என்ன பார்த்துக்கிறேன், 4 தமிழர்கள் பேசும்போது அவங்க 4 பேருக்கும் நல்லா தமிழ் தெரிஞ்சும் அவங்க வந்து தமிழை வந்து ஆங்கிலத்துல தான் பேச முயற்சி பண்ணுவாங்க. அதுவும் வெளிநாடுகள்ல நான் பார்த்திருக்கேன் நிறைய இடங்கள்ல. ஏர்போர்ட்ல வந்து நான் வந்து தொடர்ச்சியா பாக்குற விஷயம் இது. எங்க ஏர்போர்ட்ல பார்த்தாலும் தமிழா அப்படின்ட்டு பேசுவாங்க. நல்லா அப்படி நம்மளும் ஒரு நல்லா பேசும்போது டக்கு வந்து எங்கேருந்து வரீங்கன்னா கலிபோர்னியால இருந்து வரேன். ஓகே, வாட்ஸ் யுவர் ஜாப் தேர் அப்படிவாங்க. ஏன் நம்ம வரைக்கும் தமிழ் தானே பேசிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. அது ஒரு மன வருத்தம். அது நம்ம அவங்களோட வளர்ந்த சூழல் வேறவா இருக்கலாம். பட் அந்த போக்கு மாறணும். அந்த போக்கு மாற மாற கண்டிப்பா வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்புறம் இன்னொன்னு நான் சொல்ல விருப்பப்படுறேன். அவங்க ஆகாஷ் பேசினது வந்து ரொம்ப அவங்களோட அந்த உணர்வு அதுல தெரிஞ்சுது. அது கேலிகள் கிண்டல்கள் வரலாம், பட் அது வந்து அவங்களோட அறியாமையை தான் அது குறிக்குது. அது you are an intellectual, their ignorance cannot affect you. They actually people mock, but at the end of the day, like the intellectual people will actually overcome all this stuff. So உங்க உணர்வுகளை தொடர்ச்சியா வைங்க, உங்க ஐடென்டிட்டியை தொடர்ச்சியா கடைபிடிங்க. ரொம்ப சந்தோஷம். Nandri, Ruben, Uncle, we are at the 45-minute mark right now. Right. So right. Akash, Sachin, Lakshi, Anita and Abhisha and Arun, நீங்கள் எல்லாருக்கும் நன்றிகள். நான் சொல்றது ஒரே ஒரு உதாரணம் தான். பலாப்பழம் சாப்பிட்டிருப்பீர்கள். பலாப்பழம் சாப்பிட்டிருக்கீங்களா? ஜாக் ஃப்ரூட். பலாப்பழம் சாப்பிட்றது, அந்த பலாப்பழத்தின் சுளை எடுக்கிறது சரியான கஷ்டமான வேலை. அதை பழுத்த பழம் வாங்கணும், அதை வெட்டணும், அதில் இருக்கிற அந்த பிசின் அல்லது அந்த க்ளூ கையில் ஒட்டுப்படாமல் உரிக்கணும். ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ளுக்கு போய் அந்த பலா சுளை எடுத்து வாயில் சாப்பிடோக்க அதில் வார சுகமே வேறு. அது மாதிரி தான் எங்கண்ட அடையாளம், எங்கண்ட மொழி. பிரச்சனைகள் பல பக்கத்திலேருந்து வரலாம். ஆனால் நாங்களாக இருக்கும் வரைக்கும் எங்களை யாராலும் மாற்றவோ அல்லது தண்டிக்கவோ முடியாது. To go back to Akash's point of view, I feel sorry for you, Akash. Most of us were on the same boat, but experience will guide you on this journey as we go through this together. As Arun Anna pointed out to you, you knew what exactly happened. The other individual
was not aware of it. So we have to take the attempt of explaining the information or sharing the information. This is what it is. Then either they are in or out, but you've done your part. So if somebody says something, difference of opinions would come everywhere we go, but that should not be influencing who we are. So you be as you continue to be who you are. Nothing cannot be changed around that identity. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றிகள். 2-3 கேள்விகள் வந்திருக்குது. ஸோ அந்த கேள்விகளை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சச்சின்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். சச்சின், ஒரு ஒரு உளவு நாங்கள் டைட்டாக காய்ச்சி கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு. இப்போ அருண் அண்ணா தொடக்கி வச்சார் அந்த மாவல்ன்ற ஸ்டோரி. நீங்கள் வந்து சொன்னீங்க மாவல்ன்ற ஸ்டோரியை நான் ட்ராமாவாக கொண்டு வந்தேன் நான். இதில் ஒரு கேரக்டர் நீங்கள் நடித்த அந்த அந்த நாடகத்தில் அந்த மாவல் கேரக்டர் தமிழ் பேசியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அது மூவில தமிழ் பேசுனாங்கன்னா அந்த உலகள் நான் எனக்கு மூவி பார்க்க எந்த லாங்குவேஜ்லயும் அந்த even if I don't understand the language, I get the gist of it by watching it. But தமிழ்ல இருந்தா மிகவும் நல்லா இருக்கும். அதுதான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம் என்னோட தமிழ் ஸ்கூல் பிளேயில. அதுவும் நான் மூவி வாட்ச் பண்ணும்போது அது தமிழ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் கலை விழாவுக்கு நாங்க அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பண்றோம். What was your character there? What was your character on the play? நான் the villain. நான் villain தான் தானோஸ். Big Grape. அப்போ ஒரு அதுல வார ஒரு டயலாக் சொல்லுங்க, எப்படி இருந்திருக்கு? Dialogue. I'm trying to remember. நீங்க யோசிச்சுட்டே இருங்க. நாங்க அடுத்த இதுக்கு இப்ப தமிழண்டு நாங்க யோசிக்க இந்த நீங்க எல்லாரும் படம் பார்ப்பீங்க. ஸோ இதுல ஒரு கேள்வி வருது, தமிழ் படங்கள் நீங்கள் பார்த்திருந்தா அல்லது தமிழ் பாட்டு கேட்டிருந்தா தமிழ் புக்ஸ் வாசிச்சிருந்தா அதுல வார எக்ஸ்பீரியன்ஸ், அதுல வார உங்களோட அனுபவம் வேறு மொழிகளோட பார்க்க வித்தியாசமா இருக்குதா? லக்ஷி, உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். திருப்பி கல்வியை சொல்வீங்களா? இப்ப தமிழ் படம் பார்த்திருப்பீங்க அல்லது தமிழ் பாட்டு கேட்டிருப்பீங்க. அதை கேட்க அதே நேரம் ஒரு ஆங்கில மொழி படமோ அல்லது ஆங்கில பாட்டு கேட்க ஏதாவது வித்தியாசத்தை உணர்றீங்களா? அது இந்த மீனிங் அல்லது அந்த லிரிக்ஸோ அல்லது நாங்கள் பார்க்குற அந்த காட்சியா இப்படி ஒரு இடத்துல நாங்களும் இருந்தா நல்லா இருக்கும். சில நேரம் இப்படி ஒரு பாட்டு கேட்க அது தமிழ்ல விளங்க it's easier to understand when it's in Tamil, but also if it's translated it loses its meaning, so it's not the same. And listening to it in Tamil and knowing Tamil makes it more genuine and you can relate to the song more. Right. நன்றி லக்ஷி. இப்போ வடிவேலை பற்றி தெரியாதாலோ வடிவேலுன்ற ஃபேன் இல்லாத சின்னாக்கள் இருக்கவே முடியாது. அந்த 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 லாங்குவேஜ் அது உலக புகழ் பூத்தது. வந்துட்டாங்க அது மட்டுமே போதும். எந்த மொழி பேசுகிறாலோ அல்லது எந்த மொழி தெரியாதவன் கூட அந்த அந்த பாடி லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் டெலிவரியிலேயே சிரிக்க தொடங்கிடுவான். இப்போ அது ஒன்று அந்த காரணம் அந்த அந்த ஒரு உதாரணமே காணும் எங்கண்ட மொழியின் சிறப்பு எடுத்துற இயம்புறதுக்கு. அனிதா, உங்கண்ட நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அல்லது நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்க, தமிழ் படம் அல்லது தமிழ் பாட்டு கேட்க do you feel connected? I feel connected in that I can understand what's going on in the movie. And since I've been watching them since I was young, there's some movies that are my favorite that I'll like watch over and over again. But it is different because I was born in the US and grew up here, so I don't have much experience in Sri Lanka or India. So watching movies is really like my only connection to those countries, other than the couple of times that I've been there. Right. நீங்க சொன்ன நல்ல ஒரு உதாரணம். சிலாக்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வடிவேலுன்னு கொமடியை போட்டுட்டு சாப்பாடு தீத்துறாக்களும் இருக்கிறாங்க. ஸோ அது அது அந்த லாங்குவேஜ் இந்த வெற்றி.
Abisha, anything to add உங்களோட perspective? Yes, going off from that, when my sister was about 1 or 2, she would always watch the movie Enderan with Rajinikanth. Just all the time would be playing in our house. So I think that was really interesting. Yeah. In terms of movies, I don't know. I feel like they're one of the best ways to like pick up a language or just increase your knowledge. Like I feel like I've learned a lot of Tamil from movies. Right. Mhm. Nandri. Akash, anything to add from your perspective? If you have you watched any Tamil movies, or has any Tamil movies had increased your vocabulary in terms of and the importance of the language, or you need to practice a little bit more in that line of thought? So I admittedly haven't seen a Tamil movie in a while. But I do remember watching. I did watch plenty of them when I was younger, and I guess people have constantly told me watch Tamil movies and you'll get you'll pick up the language. It's a good way to pick up the language. So I guess I can figure out if I can figure out if that works for me. So I feel like with Tamil movies, at least it helped me understand the culture a little more. And it's not just Tamil movies, other movies in different languages, and have helped me understand their culture. And subtitles are the key for me. I absolutely recommend subtitles. So because it's easier to figure out what they're saying and still understand the culture at the same time. And I feel like language and culture are much intertwined at this point. And I feel like one cannot live without the other. Okay. And yeah, that at least that's my perspective. I probably should watch more Tamil movies in the future. Yeah. Great. Thank you, Akash. Thank you for sharing your thoughts. அருண், இந்த இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இவங்க எல்லாருமே இன்னும் தமிழ் படங்களை பார்க்கும்போது அந்த கனெக்ட் ஆகுறது, அதுவும் அவங்க ரஷிகா அவங்கலாம் சொன்ன மாதிரி பாடல்கள்லேருந்து அதை கனெக்ட் பண்றது, அதை மொழியை மாற்றும் போது அதோட சாராம்சம் போதுன்றது வந்து கம்ப்ளீட்லி நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இசையோ இல்லை எனக்கு வந்து தமிழ் லைக் பாடல்களோ எது பார்த்தாலுமே நான் முதல்ல கவனிக்கிறது வந்து அதுல லிரிக் தான். எனக்கு வந்து இவ்வளவு நாள் இருந்தாலுமே என்னால டக்குன்னு ஒரு அமெரிக்கன் ரேப் சாங்கோட கனெக்ட் பண்றதை விட தமிழ் ரேப் இசை என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த லிரிக் வந்து அந்த தமிழ் நமக்கு வந்து தெரியும், நம்மளால புரிஞ்சுக்க முடியும் டக்குனு. இல்லைன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் வில் டேக் டைம். பட் அதான் நீங்க தொடர்ச்சி அவங்க ஆகாஷ் அப்புறம் உங்க எல்லாம் லட்சிகா எல்லாம் சொன்ன மாதிரி நிறைய பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட அந்த இது வரும். ஏன்னா அதோட வந்து மொழி மட்டும் இல்லாம அந்த பண்பாடு அதன் பின்னாடி தமிழர்கள் எப்படி இருக்கு நடந்துக்கிறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல நிறைய தமிழ் படங்கள்ல எக்ஸாஜரேஷன் இருக்கும், பட் ஸ்டில் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப எனக்கு பர்சனலா நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு வந்து இலங்கை தமிழர்கள் வாழ்வியலை பத்தி நான் படிச்சிருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தெரிஞ்சவங்க. பட் நான் இது வரைக்கும் போனதில்லை இலங்கைக்கோ இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப வந்து மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம், ரொம்ப இம்பாக்டட் விஷயம். அதை நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சில படங்கள் தான் தமிழ்நாட்டில் வந்தது அரசியல் சூழ்நிலை காரணமா. பட் ஒரு கன்னத்தில் முத்தமிட்டால அந்த ஒரு பாட்டுல வந்து அவங்க எல்லாம் அந்த இடம்பெயர்ந்து போகும்போது அந்த எவ்ரி டைம் அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு வந்து ஐ ஃபீல் லைக் அந்த வலி புரியும். ஆக்சுவலா இது நமக்கு ஒரு பாட்டுக்கே எவ்வளவு வலி இருக்குன்னா அவங்களோட வாழ்வியல் எவ்வளவு வலி இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரு தமிழ் உணர்வு நமக்கு வரும். அது அந்த அளவுக்கு போலனாலுமே நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் புத்தகங்கள், தமிழ் நூல்கள், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சினிமாக்களை பார்க்க ஆரம்பிக்கும் போது யூ மைட் ஆக்சுவலி கெட் மோர் இன்ட்ரெஸ்டட் டுவர்ட்ஸ் தமிழ். அது சான்ஸ் கிடைக்குமோ பண்ணுங்க. இப்போ நிறைய நெட்ஃபிளிக்ஸ்ல நிறைய சீரீஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு, பொறுமையா தமிழ் சீரீஸ். ஸோ ஐ திங்க் இன்னும் வந்து கொஞ்சம் குளோபல் ஆடியன்ஸை ரீச் பண்ற மாதிரியும் வரும். ஸோ அது ஒரு நல்ல முன்னேற்றம் ஆக்சுவலா. கண்டிப்பா வரும். நன்றி அருண். சச்சின், நாங்கள் தயார். லைனுக்கு தான் இப்ப அவெஞ்சர்ஸ் தமிழ் முழக்கம். மனித உருவத்தில் அலைந்திடும் மிருகம் நான். என்னிடமா அவெஞ்சர்ஸ் தமிழ் முழக்கம். நன்றி. அது கேட்கவே ஒரு மனசுக்கு அந்த சத்தம் வரோக்கே, தமிழ் முழக்கம் உண்டோக்கே, அது இன்னும் ஒரு பவர்ஃபுல்லா தான் இருக்குது. நன்றி சச்சின்.
நீங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கங்கள். நேரம் நெருங்கிவிட்டது. இந்த தமிழை பற்றி பேசணும்னா நாங்கள் பேசிக்கொண்டே போகலாம். இந்த குறுகிய நேரத்தில் நாங்கள் இது நேற்றைய நாள் தான் இதை பிளான் பண்ணினாங்க. மிக குறுகிய நேரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து அதே நேரம் தங்கு தடையின்றி உங்களோட அனுபவங்களை உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காக அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலியின் சார்பில் என்ன நன்றி கலந்த வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும். சச்சின், லக்ஷிகா, ஆகாஷ், அனிதா, அபிஷா, நீங்கள்தான் இந்த மொழியையும் எங்கள் அடையாளத்தையும் இனிவரும் காலங்களில் எடுத்து செல்ல போகின்றீர்கள். நாங்கள் ஒரு ஊன்றுகோலாக உங்களுடன் பயணித்து கொண்டிருப்போம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் தருவதற்கு, அதற்குரிய அத்திவாரத்தை போட்டு தருவதற்கு நாங்களோ உங்களது பெற்றோரோ தயாராக இருப்பார்கள். எனவே தயவு செய்து அந்த பாதையில் பயணியுங்கள். தமிழர்கள் கூடுமிடத்தில் தமிழில் கதையுங்கள். உங்கள் வீடுகளில் தமிழில் கதையுங்கள். அதே நேரம் உங்கள் பெற்றோரையும் அந்த வட்டத்திற்குள் அழைத்து வாருங்கள். என்றால் நாங்கள் எங்களுக்கென்று ஒரு நாளும் ஒரு இடத்திற்கு நாங்கள் சென்று ஒரு இடத்திற்கு சென்று விடக்கூடாது என்பதுதான் எனது ஐயப்பாடு. அது அருண் கூறியிருந்தார். தமிழன் என்ற ஒரு மொழி, தமிழன் என்ற ஒரு அடையாளம் இருந்தது, தமிழ் மொழி என்று ஒன்று இருந்தது, அது இல்லாமல் போய்விட்டது என்ற அந்த வட்டத்திற்குள் நாங்கள் ஒருபொழுதும் வந்துவிடக்கூடாது. அதற்கு அந்த வித்து உங்கள் கரங்களில் இருக்கின்றது. அந்த வித்தை விட்டு ஒழுங்காக நீர் வார்த்து நாங்கள் அதை பராமரித்து செல்லும் இடத்தில் தமிழனின் அடையாளங்கள் இனிவரும் காலகட்டத்தில், இனிவரும் காலங்களில் இந்த குளோபலைசேஷன், உலகளாவிய ரீதியில் இயங்கிக் கொண்டிருக்கும் வணிக நிறுவனங்களாகட்டும் அல்லது கல்வி நிறுவனங்களாகட்டும் தொலைக்காட்சி சேவைகளாகட்டும் தமிழில் மக்களை அல்லது தமிழில் நுகர்வோரை, தமிழில் பார்வையாளர்களை மையப்படுத்தி எடுத்து செல்லும் என்பதில் ஐயமில்லை. இதற்கு பல நிரந்தர நிதர்சன உண்மைகள் இருக்கின்றது. அமேசான் பிரைமில் நாங்கள் தமிழ் மூவி பார்ப்போமா, தியேட்டரில் போய் பார்த்த மூவி அமேசான் பிரைமில் பார்ப்போமா, நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் பார்ப்போமா என்று ஒரு 5 வருடங்களுக்கு முன் நாங்கள் யோசித்திருக்க மாட்டோம். ஆனால் தற்போதைய நிதர்சனம் அவ்வாறு இருக்கின்றது. அதற்கு காரணம் நீங்களும் இந்த தமிழை சார்ந்த தமிழ் சான்றோரும் செய்யும் இந்த செயல்கள் தான். அந்த ஒவ்வொரு சிறு செயலிலும் அதற்குரிய வெற்றி இருக்கின்றது. எனவே சிரமமாகத்தான் இருக்கும். நான் மற்றது பிழை விட்டு விட்டேன், தமிழ் உச்சரிக்க தெரியாது, நான் சொல்வது மற்றவருக்கு புரியுமா என்று தெரியாது என்று அந்த வட்டத்திற்குள் சென்று விடாதீர்கள். நான் அமெரிக்காவை ஒரு உதாரணமாக எடுக்கலாம். இங்கு சீனர்களோ அல்லது தென் கொரியர்களோ அல்லது கொரியர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களது வட்டத்திற்குள் தான் வாழ்கின்றார்கள். அவர்களது வீட்டிற்குள் சென்றால் நீங்கள் அவர்களது மொழியை மட்டுமே தான் கேட்க முடியும். ஆங்கில மொழியை அந்த வீட்டிற்குள் நீங்கள் கேட்பதற்கு கடினமாகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு உறவு பாலமாக இருப்பது அவர்களது அம்மம்மாமார், அப்பம்மாமார், பாட்டிமார், தாத்தாமார். நாங்களும் அப்படித்தான் ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்தனாங்க. இப்பொழுது இந்த பொருளாதாரம், நடைமுறை சிக்கல்கள் அதன் நிமித்தம் நாங்கள் விலகி சென்றாலும் அந்த உறவு பாலத்தை, உங்களுக்கு உறவினர்கள் உங்களது ஊரில் இருப்பின் அவர்களுடன் தமிழில் உரையாடுங்கள். சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்களுடன் சென்று பழகி வாருங்கள். அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு எங்களுடன் தொடர்ந்து பயணிக்கும் என்று கூறிக்கொண்டு, அருண், மிகவும் சிறப்பான கருத்துக்கள். நாங்கள் ஒரு தனி நிகழ்ச்சி உங்களுடன் பயணிப்போம். மிக மிக அழகான கருத்துக்கள், சிறப்பான சிந்தனைகள், புதுவிதமான சிந்தனைகள் நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். மிக குறுகிய அந்த மணித்துளிகளில் நீங்கள் கூறிய அந்த கருத்துக்கள் உண்மையில் அது போற்றத்தக்கவை. உங்கள் நேரத்தை எம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு என் நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி ரூபன், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஒரு சின்ன விஷயம் சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நெல்சன் மண்டேலா இருக்கார் இல்லையா, அவரோட ஒரு சின்ன கோட்டை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கிட்டையும். அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, ஒருத்தர்கிட்ட வந்து அவருக்கு புரியிற மொழியில பேசினா அது அவரோட மூளைக்கு போகும். அதே அவரோட சொந்த மொழியில இல்ல தாய்மொழியில பேசினா அது ஒரு இதயத்துக்கு போகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளோட தாய்மொழி வந்து நிலைக்கும், அது எந்த மொழியா இருந்தாலுமே. ஸோ அது இன்னைக்கு இந்த உலக தாய்மொழி தினத்துல அதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரூபன், உங்ககிட்ட பிளஸ் இந்த இளம் தலைமுறை கிட்ட எல்லாத்தையும் ரொம்ப பேசினது பயங்கர மகிழ்ச்சி, மன நிறைவா இருக்கு. நன்றி. நன்றி நன்றி அருண்.
அபிஷா, எனி ஃபைனல் தாட்ஸ் உங்களோட இடத்துல இருந்து ஏதாவது கடைசி தரவுகள் அல்லது தகவல்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகின்றீர்களா? Yeah, I watched a TED Talk last night about that, and I heard that quote, and I think that really resonated with me. So thank you, Arnana, for sharing that. It was really great to have everyone here today. It was great to meet Arnana and Sachin again. And yeah, go ahead. நன்றி நன்றி. அனிதா, ஏதாவது ஃபைனல் தாட்ஸ், இறுதி கருத்துக்கள்? No, thank you for having me, Ranji. Akash, anything from you? Not really. Just thank you for having me, and I guess Godspeed to everybody. Thank you. Lakshi? No, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. சச்சின்? எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு மிகவும் நன்றி. அண்ட் ஒரு கோட், வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி நன்றி. அதில் இன்னும் ஒன்று போடுவோம் நாங்கள், வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் என்று சொல்லி முடிப்போம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகள். இனிவரும் காலம் நல்லதொரு காலமாக எங்கள் தாய்மொழிக்கு அமைய வேண்டும். நீங்கள் அனைவரும் அதில் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். அடுத்த வருடம் நாங்கள் இதே நிகழ்ச்சியில் செய்யும் பொழுது உங்களை அழைத்து வந்து ஏதாவது மாற்றம் நடைபெற்றிருக்கின்றதா என்று கலந்து பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சி தயாரிப்பில் என்னுடன் இணைந்து செயல்பட்ட அன்பு சகோதரி கனகலட்சுமி ரமேஷ் மற்றும் ஒளிப்பதிவில் உதவிய சுகதேவ் வேலாயுதத்துடன் அமெரிக்க மண்ணின் வாஷிங்டன் தேசத்தில் இருக்கும் எங்கள் பிராந்திய கலையகத்திலிருந்து விடைபெற்று